வாழைத்தண்டு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நினைவில் வர்றது கிட்னியில் இருக்கிற கல்லை கரைக்கிறதுக்கு தான் அது பயன்படுத்துது அப்படின்னு. கிட்னியில் இருக்கிற கல்லை மட்டும் இல்லை, உடம்புல தேவையற்ற எலும்புகள் வளர்ச்சி ஏற்படும். குதிகால் இருக்கு இல்லையா, காலோட குதிகாலில் எலும்பு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி ஏற்படும் போது காலையில் எந்திரிக்கும் போது முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது குதிகால் ரொம்ப வலியாக இருக்கும். படப்படன்னு நடக்கவே முடியாது, படப்படன்னு இருக்கும், நடக்கவே ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்கும். இந்த மாதிரியான நோய்க்கும் அது சிறந்த மருந்தாக பயன்படும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு கை காலில் இருக்கிற சளியெல்லாம் இருக்கும், தேவையற்ற நீர்த்தன்மை, நீர் கோத்துட்ருக்கும். அந்த நீர்த்தன்மை இருக்கிற நீர் கோர்வைகளை எல்லாம் உடம்புல இருக்கிற தேவையற்ற நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக செயல்படுவது வாழைத்தண்டு. வாழைத்தண்டு கூட எந்தெந்த மூலிகைகள் துணை மருந்தாக, எந்தெந்த மூலிகைகள் துணை மருந்தாக நம்ம பயன்படுத்தணுமோ அதையெல்லாம் எடுத்து காய வச்சு இடித்து பொடியாக்கி வாழைத்தண்டு சூப்பாக நம்ம பயன்படுத்தி எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு தேவையான சத்து நேரடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம்.